Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th தமிழ் கோல்டன் क्वेश्चंस பப்ளிக் எக்ஸாம் 2025 தான் பார்க்க போறோம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसனு பார்க்கலாம். செய்யுள்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க்ஸ் क्वेश्चंस இருக்கும். அப்புறம் உரைநடைக்கான இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க்ஸ் क्वेश्चंस, அப்புறம் இலக்கணத்துக்கான இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க்ஸ் क्वेश्चन, அப்புறம் மொழிபெயர்ச்சி வினாக்கள் வந்து 2 மார்க்ஸ் क्वेश्चंस. அதோட சப்டைட்டில்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யுள்ல இருந்து 4 மார்க்ஸ் क्वेश्चंस என்னென்ன இம்பார்ட்டன்ட் அது, அப்புறம் உரைநடைக்கான இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் क्वेश्चंस, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யுள்ல இருக்க இம்பார்ட்டன்ட்டான 6 மார்க்ஸ் क्वेश्चंस, உரைநடையில் இருக்க இம்பார்ட்டன்ட்டான 6 மார்க்ஸ் क्वेश्चंस இருக்கும். அப்புறம் துணைப்பாடத்தில் இருக்க இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस, தனி வினாக்களுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கும். அப்புறம் மனப்பாட பாடல் எதெல்லாம் படிக்கணும் வித் ஆசிரியர் நேமோட இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்டான திருக்குறள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு சொற்கள் இருக்கும், பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கும். இது டோட்டலாக நீங்கள் ஃபுல்லாக தரவாக படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் 90க்கு 70+ ஷோராக ஸ்கோர் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவை இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது 11th தமிழ் இம்பார்ட்டன்டான क्वेश्चंस எல்லாம் இருக்குது, கோல்டன் क्वेश्चंस. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.